தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி 11ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நாம ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஏசப்பா இப்பதான் பிறந்தாரு. பிறந்து இப்போ என்ன பண்றாங்க, திருமுழுக்கு கொடுக்குறாங்க இந்த வாரம். ஓகேங்களா? ஸோ நாமளும் என்ன பண்ணோம், கரெக்டா நமக்கு ஏதாவது குழந்தை பிறந்ததுன்னா என்ன பண்ணணும், கரெக்டா திருமுழுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? திருமுழுக்குன்னா என்ன? திருமுழுக்கு கொடுக்கும்போது நம்முடைய பாவங்கள், அதாவது குழந்தைக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவமும் மன்னிக்கப்படுது, ஜென்ம பாவங்கள். அதனால என்ன பண்ணும், இப்போது அந்த குழந்தை இனிமேல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையா மாறிடும். ஏன்னா திருமுழுக்கு போய் யார் வராங்களாம், தூயவையா நம்ம மாறினால தூய ஆவியானவரே உள்ளார போறாரு அந்த குழந்தை உள்ளார. அப்போனா அந்த குழந்தை யாரு? தூய ஆவியானவர் அந்த குழந்தை. ஓகேங்களா? அந்த குழந்தைய அப்போ நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சி பாருங்க. நம்ம வீட்டுக்கு தூய ஆவியானவர் வராரு. அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஓகேங்களா? நம்ம எப்படி இருக்கணும், எல்லாருமே தூய்மையாக மாறிடணும். அந்த குழந்தையால நம்ம எல்லாரும் தூய்மையாக மாறப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாங்கிற குழந்தை பிறந்து இப்போ தூய ஆவியானவரால் நிரப்பப்படுங்கிறது. அப்படிங்கும்போது நாமளும் எப்படி இருக்கணும், தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நம்ம கூட இருக்கும். ஏசப்பா நம்ம கூட இருப்பார். இல்லைன்னா அட போங்கடா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுற போகிறோம், ஏசப்பாவோட தூய ஆவியானவர் நமக்குள்ளேயும் வரணும், நம்மக்கிட்டேயும் வரணும். அப்படிங்கிறனால நம்மளையே நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளணும். இதுவரை செய்த பாவங்களை விட்டுட்டு இனிமேலாவது நல்லவர்களாக திருந்தி வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.